கனமழையும் வேகமான காற்றும் வடக்கு கிழக்கில் அதிகரிக்கலாம். பிரதீபராஜா எச்சரிக்கை. சிறையில் உள்ள டக்ளஸ் ஜோன்சன் மற்றும் அவரின் மகன்களுக்கு திடீரென ஏற்பட்ட சுகையினம். அவசரகால சட்டத்தில் முறைகேடு இல்லை, நாடாளுமன்றத்தில் பிரதமர் விளக்கம். அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பேச்சுகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வட்டக்கச்சி பண்ணை, ஸ்ரீதரன் கருத்து. பிரதமர் ஹரினி சிறையில் அடைக்கப்பட வேண்டும், அடித்து கூறும் சாமரு. சுமந்திரன் விரித்த வளை, மௌனம் காக்கும் ஸ்ரீதரன், கட்சிக்குள் வெடிக்கும் அதிகாரப்போர். இலங்கையிலிருந்து புறப்பட்டுச் செல்லவிருக்கும் அமெரிக்க தூதுவர் யூலி சங். சாரா ஜஸ்மின் உயிரோடு, சபையில் அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளிப்படுத்திய பரபரப்பான தகவல்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை முதல் வேகமான காற்று வீசுகையும் மிக மிக கனமழையும் பெய்யக்கூடும். இதனால் தாழ்நில பகுதி மக்கள் வெள்ளம் குறித்து அவதானமாக செயற்பட வேண்டும் என்று காலநிலை அவதானிப்பாளரும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியருமான ந. பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். காலநிலை அவதானிப்பு தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை வருமாறு: வங்காள விரிகுடாவில் இலங்கையின் பொத்துவிலுக்கு தென்கிழக்கு திசையில் 664 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று தற்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளது. இது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கையின் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்மித்து மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டையும் அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாளமுக்கமும் இலங்கைக்கு மீண்டும் பாதிப்பு ஏற்படுத்தும் நிலை உள்ளது. தற்போது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான மழை கிடைத்து வருகின்றது. நாளை முதல் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு ஊவா வடமத்திய மத்திய மற்றும் தென் மாகாணங்கள் முழுவதும் மிக மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. பல தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளது. முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், திருகோணமலை, கிளிநொச்சி, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் 8, 9, 10, 11ஆம் தேதிகளில் மிக மிக கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் நாளை முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை திரட்டிய மழை வீழ்ச்சியாக 450 மில்லிமீட்டருக்கு மேல் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை வடமேற்கு, மேற்கு, சப்ரகமு மாகாணங்களும் பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கக்கூடும். இது தற்போது தாளமுக்கமாக காணப்பட்டாலும் இலங்கை கரையை அண்மிக்கும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் நாளை முதல் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை வடமேற்கு, மேற்கு, சப்ரகமு மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கக்கூடும். இது தற்போது தாளமுக்கமாக காணப்பட்டாலும் இலங்கை கரை அண்மிக்கும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் நாளை முதல் கிழக்கு, வடக்கு, வடமத்திய ஊவா மாகாணங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டரை விட கூடுதலாக வீசக்கூடும். மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளில் கனமழை கிடைக்கும் என்பதால் நிலச்சரிவு அனர்த்தங்களும் நிகழக்கூடும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் மாகாண, மாவட்ட மற்றும் பிரதேச நிர்வாக அதிகாரிகள் முன்கூட்டிய மக்களுக்கு இந்த கனமழை தொடர்பிலும் வெள்ள அனர்த்தங்கள் மற்றும் நிலச்சரிவுகள் தொடர்பிலும் தெரியப்படுத்துவதன் மூலம் பாதிப்புகளை குறைக்க முடியும். இந்த தாளமுக்கத்தை சாதாரண நிகழ்வாக கருத வேண்டாம். மிக வேகமான காற்றோடு கூடிய மிக கனமழை மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். மிக முக்கியமாக இது தாளமுக்கம் தாழ்வு மண்டலத்தோடு இணைந்த நிகழ்வு என்பதனால் வளமையை விட கடல் மட்டம் மிக உயர்வாக காணப்படும். ஆகவே சாதாரண காலங்களில் வெள்ள நீர் கடலுக்குள் செல்வது போல இக்காலத்தில் வெள்ள நீர் கடலுக்குள் செல்லாது. ஆகவே இதனையும் கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது என்றுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய முன்னாள் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவர்களது 2 மகன்களும் தற்போது மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வைத்தியர்களின் ஆலோசனைக்கமைய சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்களின் குடும்பத்தினர் வீட்டிலிருந்து உணவு கொண்டுவர சிறை அதிகாரிகளிடம் விடுத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனினும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நாளிலிருந்து மகர சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு வழங்கப்படும் வழக்கமான உணவை பெற்று வருகிறார். மேலும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அவர் தினமும் பயன்படுத்தும் மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றன.
அவசரகால சட்ட முறைகேடாக பயன்படுத்தப்படவில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். குறித்த சட்டத்தை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிப்பதற்கான பிரேரணையை நாடாளுமன்றத்தில் நேற்று முன்வைத்து உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பேரிடர் நிலைமை முகாமை செய்வதற்காகவே அவசரகால சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது. மாறாக கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதற்காக அது பயன்படுத்தப்படவில்லை என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். உரிய ஆய்வுகளின் பின்னரே மக்களை மீள குடியமர்த்த வேண்டும். இதற்குரிய பணிகளை அரசு அதிகாரிகள் முன்னெடுக்கின்றனர். அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதற்கு அவசரகால சட்டம் நீடிக்கப்படுகிறது என்றும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பு மேற்கு வடமேற்கு நோக்கி நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே ஜனவரி 8ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, பொலனறுவை, மாத்தளை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும். அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களை ஒடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகள போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர எம்பி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 2025-11-28ஆம் தேதி என்று பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் பேரிடரை எதிர்கொள்ள கொண்டு வந்த அவசரகால சட்டத்தின் விதிகளை மேலும் கடுமையாக்கி அதனை நீடிக்க அரசு முயற்சிக்கின்றது. இந்த அவசரகால சட்டம் முன்னர் பல தடவைகள் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டதை நாம் ஏற்கின்றோம். இந்த சட்டத்தினால் தாம் அதிகம் பாதிக்கப்பட்டதாக கூறுவோர்தான் இப்போது அந்த சட்டத்தின் விதிகளை மேலும் கடுமையாக்கி அதனை நீடிக்க முயற்சிக்கின்றனர். இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களை ஒடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகள போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் எவ்வாறு இந்த அவசரகால சட்ட விதிகளை எம்மால் அங்கீகரிக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். 2025 கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டாளராக பணியாற்றுபவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது. விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான தேதி எதிர்வரும் வியாழக்கிழமையுடன் முடிவடையும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் https://onlineexams.gov.lk/EIC என்ற இணையதளம் மூலம் இணைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது. கல்வி பொது தராதர சாதனதர பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களுக்கான விண்ணப்பங்கள் 2025 டிசம்பர் 25 முதல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இதேவேளை கல்வி பொது தராதர சாதனதர பரீட்சைகள் 2026 பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 26 வரை நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் தேசிய வருமானத்தில் பங்கெடுத்த வட்டக்கச்சி விவசாய பண்ணை தற்போது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றது. அது தொடர்பாக விவசாய அமைச்சர் கவனத்தில் எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து தெரிவித்தார். காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மாண்புமிகு கேடி லால்காந்தா அவர்களை இன்றைய தினம் கேட்பதற்கு இலங்கையில் 1950களில் கண்டி மாவட்டத்தின் குண்டசாலை, யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய திருநெல்வேலி, கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வட்டக்கச்சி பகுதியில் அரசினர் விவசாய பண்ணையும் விவசாய பாடசாலையும் உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் 6 மாதம் மற்றும் 1 வருடம் விவசாய பயிற்சி பெறும் மாணவர்களை அக்காலத்தில் இலங்கையின் பல பகுதிகளில் படித்த வாலிபர் குடியேற்ற திட்டம் என்ற பெயரில் விவசாய குடியேற்ற திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறான குண்டசாலை, திருநெல்வேலி விவசாய பாடசாலையும் பண்ணையும் 1980களில் உருவாக்கப்பட்ட வவுனியா தாண்டிக்குளம் விவசாய பாடசாலையும் பண்ணையும் இயங்கி வருகின்றன. பயிற்சிகளுடனான விவசாய டிப்ளோமா சான்றிதழ்களும் வழங்கப்படுகின்றன. ஆனால் வட்டக்கச்சி விவசாய பாடசாலையும் பண்ணையும் தன் இயங்கு நிலையை இழந்துள்ளது. 1950களிலிருந்து கிட்டத்தட்ட 400 ஏக்கர் வரையான மேட்டு நிலம் மற்றும் வயல் நிலத்தை சொந்தமாக கொண்ட இப்பண்ணையில் 400க்கும் மேற்பட்ட பணியாளர்களும் நாளாந்த தொழிலாளர்களும் பணிபுரிந்துள்ளனர். பல புதிய விதை இனங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதோடு புதிய புத்தாக்க விவசாய முறைகளும் அறிமுகம் செய்யப்பட்டது. 1990களுக்கு பின் இப்பண்ணை தனி இயங்கு நிலையை இழந்துள்ளது. அத்துடன் புதிய விலங்கினங்கள் மாடு, ஆடு, பன்றி மற்றும் கோழி அறிமுகம் செய்வதிலும்
இப்பண்ணை இலங்கையில் பெயர் பெற்ற செல்வாக்குள்ள பண்ணையாக அமைந்திருந்தது. பல நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கி நாட்டில் மொத்த தேசிய உற்பத்தியிலும் இப்பண்ணை செல்வாக்கு செலுத்தி வந்த நிலையில் தற்போது செயற்பாடுகளற்று இருப்பதையும் இப்பண்ணைக்குரிய நிலப்பரப்பில் பெரும்பகுதியை இராணுவத்தினரும் இராணுவத்தின் சிவில் பாதுகாப்பு பிரிவு எனப்படும் CSTயும் வலுக்கட்டாயத்தில் அபகரித்து வைத்துள்ளார்கள் என்பதையும் அமைச்சர் அறிவாரா? எனது முதலாவது கேள்வி, இப்பண்ணைக்குரிய மொத்த நிலப்பரப்பு வயல் மற்றும் மேட்டு நிலம் என்ற அடிப்படையில் எத்தனை ஏக்கர்? இரண்டாவது, இதில் இராணுவம் CST வைத்திருக்கும் காணிகளின் அளவு எத்தனை ஏக்கர்? எப்போது இராணுவத்தால் இவை மீள உரிய திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும்? மூன்றாவது, இப்பண்ணை பழைய நிலை போல பலருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கி வருமானத்தை ஈட்டும் துறையாக மாற்றப்படுமா? நான்காவது, புதிய விதையினங்கள் விலங்கினங்கள் விவசாய முறைகளின் முன்னேற்றத்திற்கும் கண்டுபிடிப்பிற்கும் அரசு ஆவணம் செய்யுமா? முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்பக்வெல தவறான ஊசி மருந்துக்காக சிறையில் அடைக்கப்பட்டார் என்றால் தவறான கல்வித் தொகுதியை அறிமுகப்படுத்தியதற்காக பிரதமர் ஹரினி அமரசூரியவிற்கும் அதே முறையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். தரமாறு ஆங்கில மொழி பாடத்திட்ட சர்ச்சை குறித்து நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த விடயம் இந்த மொடியூல் பிரச்சினை. இந்த விவகாரத்தில் நாம் பிரதமரை அவமதிக்கவில்லை. இதில் உள்ள உண்மை என்னவென்றால் தவறு எங்கே நடந்தது என்பது மாத்திரமல்ல, அந்த தவறை யாரு செய்தது, ஊசிகளை செலுத்தியது யார்? கெஹலிய ரம்பக்வெல மருந்துகளை கொண்டு வந்தார் என்று வைத்துக் கொள்வோம். மருந்துகளை கொண்டு வந்தாலும் கெஹலிய ரம்பக்வெல்லவா அந்த ஊசியை போட்டார்? இல்லை, வைத்தியசாலையில் தான் அந்த ஊசி போடப்பட்டது. ஆனால் இறுதியில் சிறைக்கு சென்றது கெஹலிய ரம்பக்வெல தான். அதே போலதான் இந்த விவகாரத்திலும் பிரதமர் தனது பொறுப்பிலிருந்து விலகிச் செல்ல முடியாது. உதாரணமாக, கடந்த காலங்களில் மாகாண சபையின் வைப்பு தொகையை காலத்திற்கு முன்பே மீள பெற்றதாக கூறி நான் சிறைக்கு அனுப்பப்பட்டேன். உண்மையில் அந்த பணத்தை மீள பெற்றவர்கள் தலைமை செயலாளர்கள் மற்றும் கணக்காளர் ஆவர். ஆனால் சிறைக்கு சென்றது நான் தான். அதேபோல்தான் பிரதமரும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. அத்துடன் கெஹலிய ரம்பக்வெலவுக்கும் சாமரசம்பத்திற்கும் தண்டனை வழங்கப்பட்டது என்றால் அதே முறையில்தான் பிரதமருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். இல்லையெனில் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட பிரதமர் தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சிக்குள் தற்சமயம் அரங்கேறி வரும் அதிகாரப்போர் ஈழத் தமிழர்களின் அரசியல் அதிகாரத்தை தென்னிலங்கை அரசின் கைகளில் அடகு வைக்கும் ஒரு தற்கொலை முயற்சி என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஒருபுறமும் கட்சியின் நிர்வாகப் பிடியை சட்ட ரீதியாக தக்க வைத்துக் கொள்ள சட்டத்திரணி MA சுமந்திரன் மறுபுறமும் நடத்தும் ஒரு அரசியல் மோதல் தமிழ் தேசிய அரசியலின் அஸ்திவாரத்தை சிதைத்து வருகின்றது. ஸ்ரீதரன் அரசாங்கத்திற்கு சார்பாக நாடாளுமன்றத்தில் வாக்களிப்பதாக சுமந்திரன் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு ஸ்ரீதரனின் தேசிய முகமூடியை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதில் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து அவரை விலகச் சொல்லி கட்சி விடுத்த பணிப்புரை ஸ்ரீதரனை அரசியல் ரீதியாக முடக்க சுமந்திரன் விரித்துள்ள ஒரு தந்திரமான வழியாகவே பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு பின்பும் ஸ்ரீதரன் காக்கும் மௌனம் அவரது தலைமைத்துவ பலவீனத்தையே காட்டுகின்றது. இக்கட்டான சூழலில் மௌனமாக இருப்பது அவர் மீதான நம்பிக்கையை சிதைப்பதோடு தென்னிலங்கை அரசுக்கு சாதகமான அரசியல் வெற்றிடத்தையும் தமிழர் பிரதேசங்களில் உருவாக்குகின்றது. தமிழ் தலைமைகள் தங்களுக்குள் துரோகி பட்டம் சூட்டி மோது தென்னிலங்கை அரசாங்கத்திற்கு பெரும் வரப்பிரசாதமாகியுள்ளது. இதன் தாக்கமாகத்தான் அண்மையில் முல்லைத்தீவு கரைதுறை பற்று பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் பிரிந்து நின்று மோதிய தேசிய மக்கள் சக்தி இவ்வாறு ஆட்சி பீடமேற வழிவகுத்தனர். இதனுடன் மட்டும் இல்லாமல் வலுவான அரசியல் எதிர்ப்பு இல்லாத சூழலை பயன்படுத்தி தொல்பொருள் மற்றும் வனவள திணைக்களங்கள் மூலம் நில அபகரிப்பு தடையின்றி தொடர்கின்றது. இந்த நிலையில் சுமந்திரனின் சட்டவாத பிடிவாதமும் மற்றும் ஸ்ரீதரனின் கையாளாகாத மௌனமும் சேர்ந்து தமிழ் தேசியத்தின் இருப்பை வேறறுக்கின்றன. மக்களின் ஆணை பெற்ற ஒருவர் அரசாங்கத்திற்கு மறைமுகமாக முண்டு கொடுப்பதும் மற்றவர் தனிப்பட்ட ஈகோவினால் கட்சியை சிதைப்பதும் பெரும் வேடிக்கையான சூழலை உருவாக்கியுள்ளது. இவர்களின் இந்த சிறுபிள்ளைத்தனமான பதவி சண்டையால் தமிழ் மக்களின் பல தசாப்த கால அரசியல் அபிலாஷைகள் இன்று தென்னிலங்கை அரசின் காலடியில் பலி கொடுக்கப்படுகின்றன. உத்தேச புதிய மின்சார கொள்கையினூடாக தமது பிரதேசத்தில் உள்ள வீதி விளக்குகளுக்கு ஏற்படும் செலவை அப்பிரதேச மக்களின் மின்சார கட்டணத்தில் அறவிடுவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக மின் பாவனையாளர் சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்மிக்கு தெரிவித்துள்ளார். ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் பயன்படுத்தப்படும் வீதி விளக்குகளின் வோல்ட் அளவை கணக்கிட்டு அத்தொகையை அப்பிரதேசத்தில் வசிக்கும் மக்களிடையே பகிர்ந்து அவர்களின் மின்சார கட்டணத்துடன் இணைக்க முயற்சிக்கப்படுகிறது. இவ்வாறு சேர்க்கப்படும் தொகையானது பாவனையாளரின் மின்சார கட்டண பெறுமதியில் 2%
சதவீதத்திற்கு மேற்படாத ஒரு தொகையாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீதி விளக்குகளை பராமரிக்கும் மற்றும் முகாமைத்துவம் செய்யும் அதிகாரம் தற்போது பிரதேச சபை, நகரசபை மற்றும் மாநகர சபைகள் வசமே உள்ளது. எனினும் புதிய யோசனையினூடாக இந்த அதிகாரத்தை உள்ளூராட்சி மன்றங்களிடமிருந்து நீக்கி அதனை நிர்வகிக்க தனியானதொரு நிறுவனத்தை உருவாக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கிட்டத்தட்ட 4 வருட ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் கூடிய சேவைக்கு பிறகு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி இலங்கையிலிருந்து புறப்பட்டுச் செல்வார். கொழும்பில் அமெரிக்காவின் அதியுயர் ராஜதந்திரியாக பணியாற்றிய அவரது பதவிக்காலத்தின் நிறைவினை அது குறைக்கின்றது. இலங்கையில் கழித்த ஒவ்வொரு தருணங்களையும் நான் விரும்பினேன் என கூறிய தூதுவர் சங், முதலாவது நாளிலிருந்து எமது பாதுகாப்பு பங்காண்மைகளை பலப்படுத்துதல், வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவுபடுத்துதல் மற்றும் எமது இரு நாடுகளையும் வலிமையாக்கும் கல்வி மற்றும் ஜனநாயக விழுமியங்களை ஊக்குவித்தல் போன்ற அமெரிக்க நலன்களை மேம்படுத்துவதில் நான் கவனம் செலுத்தினேன். அமெரிக்க மக்களுக்கு நல்ல முடிவுகளை வழங்குகின்ற மற்றும் சுதந்திரமான, திறந்த மற்றும் பாதுகாப்பான ஒரு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் ஆதரிக்கும் ஒரு உறவினை ஒன்றிணைந்து நாம் கட்டியெழுப்பியுள்ளோம் எனவும் குறிப்பிட்டார். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்பித்த தூதுவர் சங் அவர்களின் பதவி காலமானது 2023ஆம் ஆண்டில் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவு. 2024ஆம் ஆண்டில் அமெரிக்க பீஸ்கோர் தொண்டர்கள் இலங்கையில் மீண்டும் தமது சேவையினை ஆரம்பித்து மற்றும் புல்பிரைட் நிகழ்ச்சி திட்டத்தின் 80வது ஆண்டு நிறைவு உள்ளிட்ட பல மைல்கற்களை உள்ளடக்கியிருந்தது. 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் LED கோல்டு சான்றிதழ் வழங்கப்பட்ட புதிய வளாகத்திற்கு தூதரகம் இடமாறியதையும் தூதுவர் சங் மேற்பார்வையிட்டார். இது இலங்கையில் நிலைபெறான, பாதுகாப்பான மற்றும் நீடித்த இருப்புக்கான அமெரிக்காவின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் ஒரு அடையாளமாகும். அத்துடன் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் எதிர்காலத்திற்காக ஒரு நவீன பங்காண்மையினை கட்டியெழுப்புவதில் அமெரிக்கா கொண்டுள்ள கவனத்தையும் அது அடிக்கோடிட்டு காட்டுகிறது. தூதுவர் சங் அவர்களின் தலைமையின் கீழ் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு உதவி செய்வதற்காக குறிப்பிடத்தக்க முன்முயற்சிகளை அமெரிக்க தூதரகம் முன்னெடுத்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிகளுக்காக அமெரிக்கா வழங்கிய ஆதரவு மற்றும் இலங்கையின் உணவு பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக அமெரிக்க விவசாய திணைக்களம் வழங்கிய உதவி தொகுப்புகள் மற்றும் மிகச் சமீபத்தில் 2025 டிசம்பர் மாதத்தில் டிட்பா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான பதிலளிப்பு நடவடிக்கையாக பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு சரியான நேரத்தில் வழங்கிய மனிதாபிமான உதவிகள் என்பன அவற்றுள் உள்ளடங்குகின்றன. 2022ஆம் ஆண்டு முதல் இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் சுதந்திரம், செழிப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு உதவியாக இலங்கை பங்காளர்களுடனான ஈடுபாட்டினையும் தூதுவர் வழிநடத்தினார். தூதர் சங் அவர்களின் பதவி காலத்தில் மொண்டானோ தேசிய காவல் படையணி மற்றும் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சுக்கிடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை மற்றும் கேரட், அட்லஸ் ஏஞ்சல் மற்றும் பசிபிக் ஏஞ்சல் போன்ற பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பேரனர்த்தங்களுக்கான பதிலளிப்பு தொடர்பான பயிற்சிகள் ஆகியவற்றுடனான அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பினையும் தூதரகம் ஆழப்படுத்தியது. இலங்கையின் மிக பரந்த கடல்சார் களத்தினை பாதுகாக்கும் திறனை பலப்படுத்தும் வகையில் பீச்கிராப்ட் கிங்கையார் விமானம் மற்றும் 2 முன்னாள் அமெரிக்க கடலோர காவற்படை கப்பல்கள் உள்ளிட்ட முக்கிய கடல்சார் பாதுகாப்பு உபகரணங்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டதையும் தூதுவர் சங் மேற்பார்வையிட்டார். பரஸ்பர மரியாதை, பகிரப்பட்ட விழுமியங்கள் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை ஆகிய விடயங்களில் வேரூன்றிய ஒரு பங்காண்மையினை கட்டமைப்பதற்கான அமெரிக்காவின் உறுதிப்பாட்டினை மீள வலியுறுத்தும் இம்முயற்சிகள் ஊடாக பிராந்திய கடல்சார் பாதுகாப்பில் இலங்கையுடனான அமெரிக்க ஒத்துழைப்பினை தூதுவர் மேம்படுத்தினார். தூதுவர் சங் அவர்களின் பதவி காலத்தில் இளைஞர் மற்றும் கல்வி தொடர்பான நிகழ்ச்சி திட்டங்கள் செழித்து வளர்ந்தன. 2024ஆம் ஆண்டில் பீஸ்கோர் தனது பணிகளை உத்தியபூர்வமாக இலங்கையில் மீண்டும் ஆரம்பித்தது. மட்டக்களப்பில் திறக்கப்பட்ட அமெரிக்க தகவல் கூடம் மற்றும் திருகோணமலையில் ஒரு ஆங்கில மொழி ஆய்வு கூடம் போன்ற புதிய வசதிகள் ஊடாக அமெரிக்க கலாச்சார மற்றும் கல்வி ரீதியான தொடர்புகள் வளர்ந்தன. தூதரகத்தின் இளைஞர் மற்றும் இளம் தெற்காசிய தலைமைத்துவ முன்முயற்சி மற்றும் இங்கிலீஷ் அக்சஸ் போன்ற நிகழ்ச்சி திட்டங்கள் இலங்கையின் அடுத்த தலைமுறை தலைவர்களை தொடர்ந்தும் வலுவூட்டுகின்றன. கலாச்சார பாதுகாப்பிற்கான தூதுவர்கள் நிதியத்தினூடாக ஹம்பாந்தோட்டை அருகேயுள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஹொடவாய கப்பட் சிதைவினை பாதுகாப்பதற்கு உதவி செய்து கலாச்சார பாரம்பரியத்தினையும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா ஈடுபாட்டின் ஒரு அங்கமாக தூதுவர் சங் உயர்த்தினார். அமெரிக்க இலங்கை மூலப்பாய பங்காண்மையினை பலப்படுத்தி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டும் அதே வேளையில் பகிரப்பட்ட வரலாற்றை பாதுகாப்பதில் அமெரிக்கா வழங்கும் தலைமைத்துவத்தினை இம்முயற்சிகள் பிரதிபலித்தன. கிட்டத்தட்ட 4 வருடங்கள் நீடித்த தூதுவர் சங் அவர்களின் பதவி காலத்தில் இடப்பட்ட பலமான அடித்தளத்தின் மீது இலங்கையுடனான தனது பங்காண்மையினை தொடர்ந்தும் கட்டியெழுப்புவதற்காக இலங்கை அரசாங்கத்துடனும் அதன் மக்களுடனும் நெருக்கமாக இணைந்து பணியாற்றுவதில் அமெரிக்கா உறுதியுடன் உள்ளது. ஒரு புதிய அமெரிக்க தூதுவர் வருகை தரும் வரை தூதரகத்தின் பிரதானியாக ஜேன் ஹோவெல் தூதரக விவகாரங்களுக்கான பொறுப்பாளராக பணியாற்றுவார்.
ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சந்தேக நபரான சாரா ஜஸ்மின் உயிரோடு இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்திருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து பேசிய அவர், சாரா ஜஸ்மின் மரணமடைந்து விட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் இந்தியாவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட கருத்தில் எவ்வித உண்மையும் இல்லை. அது தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. சில தகவல்களை வெளிப்படுத்த முடியாது. அவை மேலதிக விசாரணைகளுக்கு தடங்கல்களை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்.